வணக்கம். இன்னைக்கு வில்லேஜ் டேஸ்ட் ஃபுட்ல முள்ளு கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இதுதான் முள்ளு கத்திரிக்காய் செடி. இதுல கத்திரிக்காய் இருக்கு பாருங்க. இந்த கத்திரிக்காய் செடியோட இலை கத்திரிக்காய் செடி மாதிரி இருக்கும். இலை நிறைய முள்ளு முள்ளா இருக்கும். இதனுடைய காயினுடைய காம்பும் நிறைய முள்ளு முள்ளா இருக்கும். இதுதான் முள்ளு கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் எந்த ஒரு மருந்தும் இல்லாம இந்த நிலத்துல தானா முளையக்கூடியதும். அங்கங்க பாத்தோம்னா இந்த கத்திரிக்காய் செடி தானா முளைஞ்சிருக்கும். இந்த கத்திரிக்காய் அறுத்து குழம்பு வைக்கும் பொழுது இது அவ்வளவு டேஸ்டா இருக்கு. இந்த கத்திரிக்காய் நார்மல் கத்திரிக்காய் போல இல்லாம இந்த கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு சாப்பிடும் பொழுது அல்லது பொரியல் செஞ்சு சாப்பிடும் பொழுது அவ்வளவு டேஸ்டா இருக்கு. இது வில்லேஜ்ல எங்க இருந்தாலும் அதிகமா கிடைக்குது, ஈஸியா கிடைக்குது. இது இந்த குளிர்காலத்துல நிறைய இந்த செடி எங்க பார்த்தாலும் இருக்கு. பாருங்க, இந்த கத்திரிக்காயை இப்படி சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்க அப்படியே கையில பறிக்கும் பொழுது முள்ளு கைய குத்திரும். அதனால சிசர் வச்சு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சிசர் வச்சு இது கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சிசர் வச்சு கட் பண்ணி எடுக்கும் பொழுது கைக்கு நம்ம கையில முள்ளு குத்தாது. அதனால சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்க, கத்திரிக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதனுடைய காம்பு பகுதி ரொம்ப முள்ளா இருக்கு. இது எப்படி நீக்கிறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்க போறேன். கத்திரிக்காய் பாருங்க, அவ்வளவு அழகா உருண்டையா வரி வரியா இருக்குது. இந்த கத்திரிக்காய கல்லுல வச்சு நசுக்கும் பொழுது அதனுடைய விதையெல்லாம் வெளியே வந்துடும். விதைய வெளியே எடுத்துட்டு சமைச்சாதான் இந்த கத்திரிக்காய் நல்லா இருக்கும். இப்ப இந்த காம்பை நீக்கிடலாம். சிசர் எடுத்து இந்த கத்திரிக்காய் சைடு கையில வச்சுக்கிட்டு அந்த காம்பு பகுதியை சிசர் வச்சு இப்படி கட் பண்ணிடுங்க. உடனே இது வந்துடும், ஈஸியா வந்துடும். உங்களுக்கு கையில எந்த முள்ளும் படாது. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் சைடு கையில வச்சுக்கிட்டு அந்த காம்பை சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. இப்படி எல்லா கத்திரிக்காயும் இந்த காம்பை சிசர் வச்சு நீக்கிடுங்க. அவ்வளவுதான். இப்போ எல்லாத்தையும் காம்பு நீக்கியாச்சு. கத்திரிக்காய் நமக்கு குழம்புக்கு தயாரா இருக்குது. இந்த கத்திரிக்காய கல்லுல நசுக்கி தண்ணியில அலசி நம்ம எடுத்துதான் சமைக்க போறோம். இதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் பாத்திரலாம். பூண்டு, பெரிய வெங்காயம், தக்காளி. சின்ன வெங்காயம் தான் நீங்க சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் வச்சு செய்ய போறேன். இந்த பூண்டு, தக்காளி, வெங்காயம் மூணுத்தையும் அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள். மிளகாத்தூளுக்கு சீரகம், மிளகு, தனியா, கருவேப்பிலை, துவரம் பருப்பு, மிளகாய், வரமிளகாய், இது எல்லாத்தையும் லைட்டா வறுத்து அதையும் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அந்த கத்திரிக்காயை இப்படி கல்லுல வச்சு நசுக்கிடுங்க. நசுக்கும் பொழுது அதுல இருக்கிற விதையெல்லாம் வெளியே வந்துடும். பாருங்க, நான் ஒவ்வொரு கத்திரிக்காயும் நசுக்கும் பொழுது அதுல இருக்கிற விதை தானால வெளியே வந்துடும். இப்படி எல்லா கத்திரிக்காயும் கல்லுல வச்சு நசுக்கி எடுத்துக்கோங்க. எல்லா கத்திரிக்காயும் நசுக்கின பிறகு ஒரு பாத்திரத்துல ஃபுல்லா தண்ணி ஊத்தி அந்த தண்ணியில அந்த கத்திரிக்காய் நசுக்கின அந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் தண்ணியில சேர்த்துருங்க. இல்லைன்னா கத்திரிக்காய் கருப்பாயிடும், டேஸ்ட் மாறிடும். அதனால நசுக்கின உடனே இந்த கத்திரிக்காயை எடுத்து நம்ம தண்ணியில போட்டுறோம். இது சமைக்கும் பொழுதுதான் அந்த கத்திரிக்காயை தண்ணியில இருந்து வெளியே எடுக்கணும். இப்போ மசாலா நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இது எல்லாத்தையும் இந்த வானிலையில போட்டு இதை கருக விட்டுறாதீங்க. நல்லா இது ஸ்மெல் வர அளவுக்கு லைட்டா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்து இத அரைச்சிட்டு வந்துடணும்.
மிளகாய், தனியா, சீரகம், மிளகு, கருவேப்பிலை, வரமிளகாய் இது எல்லாத்தையும் லைட்டா வறுத்து அரைச்சி எடுத்துக்கணும். நைஸா அரைச்சி எடுத்துக்கணும். அது இல்லாம தக்காளி, பூண்டு, வெங்காயம் இது மூணையும் தனியா அரைச்சி எடுத்துக்கணும். இப்ப அந்த மிளகாய், தனியா எல்லாம் வறுத்த லைட்டா ஸ்மெல் நல்லா வருது. வறுத்த ஸ்மெல் வருது. இந்த பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா இந்த வறுபடுற அந்த ஸ்மெல் வந்துட்டு இருக்குது. இப்போ நல்லா இந்த மிளகாய வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாத்திக்கிடலாம். இதுவும் நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நீங்க வேணா இதுக்கு பதிலா சாம்பார் பொடி கூட யூஸ் பண்ணலாம். பாருங்க, கத்திரிக்காய சமைக்கும் பொழுது அந்த தண்ணியில இருந்து ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து கத்திரிக்காயை நல்லா அலசி எடுத்து வச்சு அடுத்தது வானிலையில எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் ஊத்திட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திடுங்க. எண்ணெய் ஊத்திட்டு அதுல கடுகு, சீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் எண்ணெய் காஞ்ச பிறகு போட்டுருங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு போட்டோம்னா அப்பதான் இந்த கடுகு, சீரகம் எல்லாம் பொரிஞ்சு நல்லா படப்படன்னு பொரிஞ்சு ஸ்மெல் வரும். இப்போ நல்லா கடுகு வெடிஞ்சாச்சு. எல்லாமே நல்லா பொன்னிறமா வறுத்தாச்சு. இந்த ஸ்டேஜ்ல கருவேப்பிலையை போட்டுருங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு அந்த அலசி வச்சிருக்கிற கத்திரிக்காயை இதுல சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. பார்க்கவே அழகா இருக்குது. நல்லா வதக்கிடுங்க. இப்படி வதக்கும் பொழுது கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துடும். பாருங்க, கத்திரிக்காய் நல்லா வதங்கி வெந்து வந்தாச்சு. இதுல மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், போட்டு இது நல்லா கலரிடுங்க. உப்பும் அதிலே சேர்த்துருங்க. உப்பையும் அதிலே சேர்த்துட்டு இது நல்லா 2 கலர் கலரி விடுங்க. எல்லா காயிலையும் இது போய் பரவிடும். இப்போ அரைச்சி வச்சிருக்கீங்க இல்லையா, இந்த தக்காளி, பூண்டு, வெங்காயம் 3 அரைச்சி வச்சிருக்க அந்த விழுதை இதுல சேர்த்துரும். தக்காளி, பூண்டு, வெங்காயம் 3 இதுல சேர்த்துரும். அரைச்சி வச்சிருக்க தக்காளி, வெங்காயம், பூண்டு சேர்த்தாச்சு. அது இல்லாம இன்னொன்னு இந்த மிளகாய் கூட்டியும் இதுலயே சேர்த்துரும். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுருங்க. எல்லாத்துலயும் படுற மாதிரி நல்லா கலரி விட்டுருங்க. வாசனை நல்லா இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு வாசனை வரணும். பாருங்க, பச்சை வாசனை எல்லாம் போயாச்சு. இந்த மசாலாவும் நல்லா வதங்கியாச்சு. மீதி இருக்கிற அரைச்சி வச்சுக்கிற தண்ணி அதுலயே சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்து உப்பு கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. உப்பு கரெக்டா பார்த்துட்டு இன்னும் கூட உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி இத நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து வச்சுட்டு இப்போ இந்த மசாலா கொதிச்சு இந்த பச்சை வாசனை எல்லாம் போய் நல்ல வாசனை, குழம்பு வாசனை வரும்பொழுது இந்த குழம்பை நம்ம இறக்கிடலாம். இது ராக்கெட் அடுப்பு. ராக்கெட் அடுப்பு வந்து இது வந்து நெருப்பு நெருப்பு அணைஞ்சாலும் தானால பத்தி எரியும். காய் வந்து நல்லாவே வெந்துருச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. ஸ்மெல் சூப்பரா வந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம இந்த கொத்தமல்லி இலைய லாஸ்டா இந்த கொத்தமல்லி இலைய இதுல தூவிடலாம். கத்திரிக்காய் எல்லாம் வெந்து நல்ல வாசனை வந்துட்டு இருக்குது. இந்த லாஸ்ட் ஸ்டேஜ்ல கொத்தமல்லி இலைய இந்த குழம்புல சேர்த்துருங்க. கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் இந்த குழம்புல சேர்த்துருங்க. சேர்த்துட்டு
எல்லாத்துலயும் கரண்டி வச்சு கலக்கி விட்டுருங்க. இப்போ நமக்கு மிகவும் சுவையான முள்ளு கத்திரிக்காய் குழம்பு தயாராயிடுச்சு. இன்னைக்கு இந்த முள்ளு கத்திரிக்காய் குழம்பு இங்க பக்கத்துல ஒரு அம்மா ஆடு மேய்க்க வந்துட்டு இருந்தாங்க. அவங்க மத்தியானம் சாப்பிடலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால அவங்களுக்காக இந்த முள்ளு கத்திரிக்காய் குழம்பு வச்சு நாங்க சாப்பாடு அவங்களுக்கு போடுறோம். எங்களுக்கு இவங்க சாப்பிட வைக்கிறதுல ஒரு சந்தோஷம். அவங்க சாப்பிட்றேன்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்களுக்காக இந்த முள்ளு கத்திரிக்காய் குழம்பு சமைச்சு அவங்களுக்காக சாப்பாடு பரிமாறுறோம். அவங்க அந்த முள்ளு கத்திரிக்காய் குழம்பு சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. அத பாக்குற மாதிரி எது இங்க 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 அவங்க இந்த குழம்ப பேசிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாப்பிடும் பொழுது அந்த சாப்பாடு நல்லா ருசிச்சு சாப்பிட்டாங்க. எங்களுக்கும் அவங்கள சாப்பிட வச்சதுல ரொம்ப சந்தோஷம். வில்லேஜ் டேஸ்டி ஃபுட் நேயர்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.